இது என்னது? இது ஊறுகா போடுற சமாச்சாரம். என்ன நீ தான் இப்போ இது வந்து கிடாரங்காய். இப்போ சொல்லிட்டேன் கிடாரங்கான்னு, அவ்வளோதான். சூப்பர். இப்போ இது நல்லெண்ணெய், இதே நல்லெண்ணெய். இதில் வதக்க போறீங்களா? முழுசாக வதக்கிட்டு அப்புறம் நெருக்கிறேன். சும்மா தோலி சாஃப்டாகிற அளவு இல்லைம்மா? ஆமாம். வேகணும்னு இல்லை, தொழில் ஈர சக்தி போகணும். ஓ, அதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை. ஈர சக்தி போயிடுச்சுன்னா அப்புறம் வீணாகாத இருக்கும் ஊறுகா. இது எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் தான் பெஸ்ட் இல்லை? நல்லது எப்போவுமே ஊற வைக்கலாம், நல்லெண்ணெய் தான் பெஸ்ட். தேங்காய் எண்ணெய் தலை வச்சுக்கும் பொரிக்கவும் தான் சூப்பராக இருக்குமா? இந்த இடம் நல்லா இதாகிடுச்சு. நல்லா பக்கமும் இப்படி ஆகல. என்ன பண்ணுறீங்க? நீ பண்ணு, கையில் சுட்டு காட்டு. அது அந்த பக்கமே தான் போய்க்கிறது. கரெக்டாக இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்? கிடாரங்காய் ஊறுகா போட போகிறோம். சரி, அதுக்கு முதல்ல இந்த மெந்தியத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி அப்புறம் நெருக்கி வச்சுட்டு போடணும். கடைசியாக போட போகிறேன். ரைட்டு, கொஞ்சோண்டு. கலரை கலந்து கொடுத்தோம். நல்லா டார்க் ப்ரௌன் வரணுமாமா? ஆமாம். சீட்டை போட்டால் தான் ஒன்றும் அதில் இதெல்லாம் வராத, வாசனைலாம் வராது, தாங்கிட்டு இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ் அதான் வெறும் மிளகாலாம் இல்லை, இந்த மெண்டியும் தான். அது மெண்டி தாக்கால் தான் அதை மாதிரி பண்ண முடியும். கொஞ்ச நாள் வச்சுக்கலாம். ஆமாம். இது ஜீரணமும் ஆகிடுச்சு. அதை குழம்புக்கெல்லாம் போடுறேங்க. சமையல்லையும் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா ஜீரணம் ஆகிடும். அவ்வளோ சக்தி இதுக்கு. ஒரு சவுண்டுக்கு அணைச்சி கொஞ்சம் வெடி சத்தம் வருது. ஆறின அப்புறம் தான் அரைக்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு கடாய் தான் எடுத்துருக்கோம். இதுலேயே இப்போ கிடாரங்காயும் யூஸ் பண்ண போகிறோம். இல்லைம்மா? நெருக்கிட்டு இதில் வளர்க்கணும். சூப்பராக டார்க் ப்ரௌனாக வறுத்துருக்கேன். ஆமாம், அப்படி தான் வறுக்கணும். ஜோராக இருக்குது. ஆறின அப்புறம் பொடி பண்ணி போட்டால் வீணாவே ஆகாது ஊறுகா. ஓகே, அத்தனை சக்தி உண்டு. இதை அரைச்சி வச்சுக்கிட்டேன். வெந்தயம் ரொம்ப நல்லா இருக்குமா? இந்த பார்த்து இதாகிடுச்சு கோல்டெல்லாம். இப்போ இந்த பார்த்து அதில் இருக்க தண்ணி இல்லை. ஆமாம், ஜூஸு. அதில் இருக்க தண்ணியெலாம் வருது, வந்து இது இதுவாகிடுது. இருக்கப்பா அந்த பக்கம் இருக்கு. அப்படியே தச்சுட்டே வா. கொஞ்சம் ஆகட்டும். ஆமாம், இந்த சைடு ஆகட்டும். சூப்பராக இது ஆறட்டோம்மா. அணைச்சிட்டோம், ஆறட்டும். உள்ள வேகணுன்றது இல்லை, ஸ்கின்னோண்டு மேலே இருக்க தண்ணி போகணுங்கிறதுக்காக. ஆமாம், மேலே இருக்க ஸ்கின்னும் சாஃப்ட் ஆகும். இதெல்லாம் எடுத்துட்டேன் இல்லை? ஆமாம், விரையில். வெரி குட். அது நறுக்கியாச்சு. இப்போ இதை அரைச்சி வச்சுட்டேன். வெந்தயம். சூப்பர். இப்போ இந்த மிளகா அப்படிலாம் இதை நறுக்கியாச்சு. கொட்டிட்டு கலரிட்டு இதால் கிளட்டு. ஒரு கப்பு மிளகா பொடி, ஒரு 3/4 கப்பு சால்ட்டு, கொஞ்சம் கம்மியாக மஞ்சப்பொடி போடுங்கம்மா. அப்படியே கொட்டு. இப்போ எண்ணெய் வைக்க போகிறோம். அதில் ஆயில் விடுற போகிறேன் இல்லை? ஆமாம், ஆயில் விட்டால் வீணாகாத இருக்கும்.
இன்னும் கொஞ்சம் கூட விடலாமா? போடுமா? போதும். கொஞ்சம் அதுக்குள்ளே இதை போடுறியா? இல்லை, கொஞ்சம் போடு. சத்து சூடு வரட்டும். பிரியாணியை போட்டாங்க. இப்போ அந்த வெந்தய பொடி போடலாம். அதில் போட்டோன்னா ஆமாம், போடு வெந்தய பொடி. வெந்தய பொடி. அப்புறம் எடுத்துக்கலாம். அப்பா சூப்பராக இருக்குது. இது இப்போ வந்து கலரி விட்டுட்டு இது பண்ணோம். ஆமாம், இதை இப்போ கலர்றோம். எல்லாம் போட்டாச்சு. இது நாளைக்கு திருப்பி நம்ம காமிப்போம் ஊறின அப்புறம். பிடிச்சிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல. நாளைக்கு ஊறினோடனே அது உடம்பு. ஓஹோ, இந்த மாவுட எல்லாம் விட இது வசதி. ஒன்றுமே பண்ணாது. மருந்து மாதிரி இருக்கு. எலுமிச்சம்பழம் கூட அது கூட ஜாஸ்தி ஒரு மாதிரி. கிடாரங்காய் தான் வசதி. சீசனில் வாங்கணும், எப்பயாவது தான் கிடைக்கும். ஆமாம், இது இந்த சீசன் இதில் தான் கிடைக்கும். மரத்தில் காய்க்கிற மாம்பழம் எப்படி காய்க்கிறதோ அந்த மாதிரி அது அந்த சீசனில் தானே காய்க்கும். ரொம்ப நல்லா இருக்குல்ல. ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம் கார்த்தால. இது அப்படியே வச்சுருவோம், மூடி வெளியே வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது என்ன ரெடி ஆகிடுதுல? ஆமாம், கிடாரங்காய் நேற்று தான் போட்டு தானே நல்லா ஊறிடுது. இந்த இதால் பண்ணி காமிங்கோ, எடுத்துக்கலாம். இன்னும் 2 நாள் கூட வைக்கலாமாம்மா? இது நேற்றுக்கு நைட்டு பண்ணி இப்போது கார்த்தால இல்லையா? ஆமாம், ஒரு ராத்திரி. ஆமாம், இன்னும் 2-3 நாள் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். சூப்பர். இதில் மாத்திரையில? ஆமாம், இதில் மாற்றி ஆயிடுச்சு. இந்த பீங்கான் செட்டில் வச்சா ரொம்ப நல்லது, ஒன்றும் ஆகாது. ஓகே, சூப்பர். This was Kidaranga Uriga or Citron Uriga from Sujan Fun Kitchen. This is Meenama and Sujata signing off from Sujan Fun Kitchen. So as always, Meenama romba pidikulla. So do give us a like or a thumbs up podunga, and don't forget to subscribe to my channel. Romba video pidichirundha friends and family oda share pannunga, and episode mari have fun cooking. Thanks for watching our video. Bye bye.